ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை ஆர்டாஸ். ஆர்டாஸ் என்றால் அப்பம் என்ற அர்த்தம். அதாவது இது ஏதோ நம்ம கத்தி எடுத்து கட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு அப்பம் அல்ல, நல்ல பிளேட் அளவுக்கு சுடப்பட்டு தடிமனாய் வைக்கப்படக்கூடிய அப்பம். இதை பிட்டுத்தான் நாம் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட அப்பத்தை பற்றி இந்த வார்த்தை நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல இயேசு சொல்லக்கூடிய இந்த வசனத்துடைய பின்னணி என்ன அப்படின்னா, அவர் அப்பமாக இந்த பூமிக்கு வந்தார். அதாவது பிற்கப்படுகிற அப்பமாக வந்தார் என்று இயேசு சொல்லுகிறார். அதே போல அவர் சிலுவையில் அவருடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் நமக்காக பிற்கப்படும்படி கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு சொன்னார். அவருடைய மாம்சத்தின் திரை வழியாக நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. இன்றைக்கும் கிரேக்க சபைகளில் இந்த திருவிருந்து அன்று அப்பத்துக்கு ஆர்டாஸ் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாமும் கூட இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாய் இந்த பூமிக்கு வந்தார். அதாவது நமக்காக பிற்கப்படுகிற சரீரத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஆகவே அந்த அன்பு தெய்வத்தை நாம் தேடுவோம். விசேஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த அப்பம் கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம இந்த இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம் அப்படின்னா, அதே போல் இந்த உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழி தெரியாமல், அந்த மார்க்கத்துக்கு சேர்ந்து கொள்ளாமல் அநேகர் எங்கெங்கோ திசை மாறி போகிறார்கள். இந்த ஜீவ அப்பத்தை கத்த நம்ம கொடுத்திருப்பதுனால நாமும் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். எப்படி அந்த ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து இயேசு கரத்தில் கொடுக்கும்போது அந்த அப்பத்தை பிட்டு ஆண்டவர் அத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கும்படி கொடுத்தார் இல்லையா? அதே போல் நாமும் நம்மிடத்துல பெற்றுக்கொண்ட இந்த ஜீவ அப்பத்தை இந்த பூமிக்கு எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது இயேசு நமக்காய் பிட்டு அநேகருக்கு அதை போஷித்து கொடுப்பார். அப்படி நாமும் கூட அதை செய்யலாமல் இந்த நல்ல நாளில் இந்த அற்புதமான இந்த அப்பம் இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரல்ல, நித்திய ஜீவனையும் தருவேன், அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இறுதி நாளில் நாம் எல்லாரும் பரலோகத்தில் சந்திக்க வேண்டுமென்றால் ஜீவ அப்பமாக இயேசுவின் மார்க்கத்திற்குள்ளாக அனைவரையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம், தீர்மானமாக இருப்போம். இந்த லெந்து நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.